இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டைவர்ஸ் விஷயமா நாளைக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகணும். ஆமால, நாளைக்கு தான். நான் தனியா வரட்டுமா? எனக்கு லொகேஷன் ஷேர் பண்றீங்களா? ஏன், நானும் தானே வரணும். அப்படியே ஒண்ணா போயிடலாம். டிவோர்ஸ் கிடைச்சதும் உடனே போயிடுவல்ல? அப்புறம் உன் சித்தியையும் கூட கூட்டிட்டு போயிரு. என்ன? கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சதும் நானும் சித்தியும் கண்டிப்பா போயிடுவோம். தாலியையும் வீட்டையும் கொடுத்துட்டு தான் போவோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒண்ணு, டிவோர்ஸ் கிடைச்சு நீ போய் தொலைஞ்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன். டிவோர்ஸ் கிடைச்ச உடனே துளசிய திரும்ப அனுப்ப வேண்டாம்ப்பா. என்னன்னு பாரு. பாக்குறேங்க. ஒண்ணு இல்லைங்க, போனதான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா, நீ சொல்றது நல்லதுதான். ஆனா ஜனனி விடுவாளா? ஏன்டா அனுப்ப வேண்டாம்னு சொல்ற? இல்லப்பா, துளசி பாவம் இல்லையாப்பா? ஓ மனசுல இருக்கிறத சொல்லு. நாங்க கூட விசாலச்சி, அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லட்டும். சொல்லு சிவா. இல்லப்பா, துளசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுச்சுப்பா. இல்லப்பா, எனக்கு அது சிவா பெருமையா இருக்குடா. உன்னை நினைச்சா உண்மையாவே பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு துளசி சம்மதிப்பாளா? செத்தாலும் ஒத்துக்க மாட்டா. அப்ப என்னதாம்மா பண்றது? இல்லடா விசாலாச்சி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது. அம்மா சொல்லுமா, நீ என்னமா ஆசைப்பட்ட? அதை விடுப்பா. சிவா, நீ நினைச்சது சரி. முயற்சி பண்ணலாம், தப்பு இல்ல. சரிப்பா. அம்மா, நீ சொன்னா துளசி கண்டிப்பா கேட்பாமா, அதனால நீயும் சொல்ல. இல்லடா, இந்த விசாலாச்சி, விஷயத்துல நீ ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. நடக்கிறது தான் பேசணும். சிவா, நீ போய் நிம்மதியா தூங்குடா. நல்லதே நடக்கும். எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, போ. சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். போ. பாய்மா. போய் படு. ஏங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இங்க பாரு விசாலாச்சி, உனக்கு துளசி பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும். ஆனா ஆசை வேற, வாழ்க்கை வேற, யதார்த்தம் வேற. சிவா ஞாபக மறதியாவே இருந்திருக்கலாங்க. கடவுளே, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கணும். சிவாவும் ஜனனியும் சந்தோஷமா வாழணும். கடவுளே, என்ன வேண்டதுன்னு கூட எனக்கு தெரியல. டைவர்ஸ் கிடைக்கணுமா இல்ல கிடைக்க கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா துளசி இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அதுக்கு நீதான் கருணை காட்டணும். நீங்க வேண்டிக்கிட்டது நடக்காது. நான் வேண்டிக்கிட்டதான் நடக்கும். ஏன் நடக்காது? நடக்காது. நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாமி சொல்லுச்சு. துளசி, கிண்டல் பண்ணாத. சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க முடியுமா? ஜனனி பயந்தே செத்துருவாங்க. அவங்க பாவம். டைவர்ஸ் கிடைச்சதும் நான் காஞ்சிபுரம் போயிடுவேன். நீங்களும் ஐயாவும் காஞ்சிபுரம் வந்தா என்னையும் பார்க்கலாம், காஞ்சி காமாட்சியையும் தரிசிக்கலாம். எப்படி? நான் வேண்டிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியும்? கண்ணாடி பார்த்தா முகம் தெரியுமே, அந்த மாதிரிதான். சிவா, நானும் வரேன். டைவர்ஸ் பண்றதுக்கு எப்படின்னு பார்த்துட்டே இருப்பியா என்ன?
என்ன என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா? என்ன அவ்ளோ சிரிப்பு? ஏய் ரிலாக்ஸ். மாப்பிள்ள, எதுக்கு இப்ப அவளை வம்புக்கு இழுக்கிறீங்க? சொல்ற மாதிரி சொன்னா கேட்டுக்க போறா. இல்ல இல்ல, என்ன சொன்னாலும் நானும் போவேன். டைவர்ஸ் பண்ண போறவங்க ஜோடியா ஒன்னா போவாங்க, நான் மட்டும் வீட்ல இருக்கணுமா? அவ்வளவு பயம்? என்ன என்ன பயம்? நான் எதுக்கு பயப்படணும்? அண்ணா, ஜனனி சொல்றதும் சரிதானே. அவளும் கூட போகட்டுமே. சிவா, அவளையும் அழைச்சிட்டு போ. ம் சரிப்பா. ஜனனி, இத பாரு, அங்கேயும் போய் இதே மாதிரி சண்டை போடாத. ஜட்ஜி கன்ஃபியூஸ் ஆயிட போறாரு. புரியல, என்ன கன்ஃபியூஷன்? அண்ணா, நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன், வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உனக்கு வருத்தமாவே இல்லையா? நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும். ஜனனி, ஃப்ரெண்ட் சீட்ல நீ ஃபர்ஸ்ட் உட்காந்துடு. ஓ ஆமால. செல்லாச்சி. பணம் எல்லாம் கொடுத்துட்டேங்க சிவா கிட்ட. சரி சிவா, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. சரி. வரேம்மா. வா. நான் இன்னும் க்ளீன் பண்ணியே முடிக்கலம்மா. க்ளீன் பண்ணு. அம்மா இதோ முடிச்சிடுறேம்மா. ஏன் இப்படி பதட்டப்படுற? நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா க்ளீன் பண்ணு. நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே? சரிங்கம்மா. குட் மார்னிங் மேடம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லைங்க மேடம். உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, உட்காருங்க. சரிங்க மேடம். சிவா, எனக்கு டிவோர்ஸ் வாங்கிடுங்க, லேட் பண்ணிடாதீங்க. சமர ஏன் தொண இங்க பாரு, ஜட்ஜ் கிட்ட எப்படியாவது பேசி இன்னைக்கே டிவோர்ஸ் வாங்கிடணும். என்னால வெயிட் பண்ண முடியல. ஜனனி ப்ளீஸ் கொஞ்சம் கத்தாம இரு. என்ன சரி சரி, கத்தல போதுமா? நீ எப்படியாவது டிவோர்ஸ் மட்டும் வாங்கிடு சிவா, சரியா? மேடம், ஃபேன் போடட்டுங்களா? இல்ல இல்ல வேண்டாம். உள்ள க்ளீன் பண்றாங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க மேடம்.